முன்னால் உங்களை அமர வைத்திருக்கிறது. இதோ நாம் ஆவலோடு காத்திருந்த பரிசளிப்பு தருணம். முதலில் மாநில அளவில் பரிசுகளை வென்ற மாணவர்களை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த சி ராகுல் 600க்கு 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். தங்க மகன் ராகுலை பாராட்டி தங்க மோதிரத்தையும் பரிசாக தருகிறார் தளபதி அவர்கள். வரும் ஆண்டுகளில் அந்த தங்கச்சியும் வருவார் என்பதை இப்போதே நம்மால் கூற முடிகிறது. அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். முக்கியமாக அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட பெஸ்ட்டு மோட்டிவேஷன். சின்ன வயசுலேருந்து டிவியில் படத்தில் பார்த்து வந்தவரை இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கல்வி விருது வழங்கும் விழா தவிக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்தான அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை அண்மை தகவல்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெர்வி, தற்போது இந்த விழா 2ஆம் கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. மேலும் வணக்கம். தவிக தலைவர் விஜய் கல்வி ஆர்வத்தை மேம்படுத்தும் விதமாக கடந்த 2 ஆண்டுகளாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறார். இந்த வகையில மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில 3ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழா துவங்கி இருக்கிறது. தற்போது விஜய் மேடைக்கு வந்திருக்கிறார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு 5000 ஊக்கத்தொகையுடன் சான்றிதழ் வழங்கி வருகிறார். இந்த விழாவில் 504 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏறத்தாழ 2000 பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த 9 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் தமிழகத்தை சார்ந்த 75 சட்டமன்ற தொகுதிகள் என 504 மாணவ மாணவிகள் தற்பொழுது அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள். விஜய் கடந்த முறை மேடையில் பேசும் பொழுது 3 கட்டங்களாக நடைபெறுகிறது, நான் இந்த முறையே பேசி விடுகிறேன் என்று பேசியிருந்தார். அடுத்த முறை பேச மாட்டேன் என்று கூறியிருந்த நிலையில விஜய் தற்பொழுது பேசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. இந்த சூழலெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களாக மேடையில் வந்து இன்னும் சற்று நேரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கையில இந்த சான்றிதழும் பரிசு பொருட்களும் வாங்க இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.